بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله. ألا إن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. ஏழ்வானங்களையும் பூமிகளையும் அவைகளுக்கு இடையில் இருப்பவற்றையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன் என உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி பகர்கிறேன். சலாமும் சலவாத்தும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இன்று வரைக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் அல்லாஹ்வினுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்தி இருக்கக்கூடிய உயர்தரமான அந்த சுவனத்தின் மீது ஆசை வைத்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ மௌத்துக்கு முன்னிருக்கக்கூடிய வாழ்க்கையில் முடியுமான வரை அவைகளை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்தியிருக்கக்கூடிய நரகத்தையும் அதனுடைய வேதனைகளையும் பயந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளையெல்லாம் விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடக்குமாறு எங்களுக்கு தடையிட்டு இருக்கின்றார்களோ மௌத்துக்கு முன்னிருக்கக்கூடிய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக அவைகளை விட்டு ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தை செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஆரம்பமாக ஒரு செய்தியை ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தாரியாத்திலே இப்படியான ஒரு செய்தியை சொல்கிறான். வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீர் மூமின்களுக்கு ஞாபகமூட்டுங்கள். அந்த ஞாபகமூட்டல் மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்ற நிலையில் இங்கு சொல்லப்படுகிற செய்திகள் எங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். ஏதோ கடமையான ஜும்மாவுக்கு வந்தோம், அழகாக பேர்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது, நிம்மதியாக உறங்கினோம் என்று இல்லாமல் இந்த உரையிலிருந்து ஏதாவது ஒரு விடயத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்து நடக்க வேண்டும் என்ற உறுதியை முதலில் நீங்கள் எடுத்துக் கொள்ளுமாறு உங்களை வேண்டிக் கொண்டவராக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக அல்லாஹ்வின் அருள்கள் சுமந்து வரக்கூடிய ஒரு மாதத்தை பற்றி பேசலாம் நினைக்கிறேன்.
சொன்னால், குறிப்பாக இன்னும் 2-3 நாட்களில் எம்மை வந்தடைய இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வினுடைய அருள்களும் அவனுடைய மக்ஃபிரத்துகளும் அவனுடைய ரஹ்மத்தும் எங்களுக்கு சொரியக்கூடிய ஒரு மாதம். அல்லாஹ்வினுடைய தூதர் இந்த மாதத்திற்கு ஒரு புனைப்பெயரை சொன்னார்கள், ஷஹ்ருன் முபாரக்குன். அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் பொருந்தக்கூடிய, பரக்கத்துகள் நிறையக்கூடிய ஒரு மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பெயர் கூட சொல்லி இருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய இபாதத்துகளிலும் சரி, எங்களுடைய வியாபாரத்திலும் சரி, எல்லா வகையிலையும் பரக்கத்துகள் வந்து இறங்கக்கூடிய ஒரு மாதம் ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தை சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ரமலானுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை ஒரே ஒரு ஹதீஸ் எங்களுக்கு பாடப்பட்டுகிறது. இந்த செய்தி திர்மிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 687வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய மாதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தெரியுமா? அஹிசு ஹிலால ஷஅபான். அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான் வருவதற்கு முன்னால் ஷஅபான் என்ற ஒரு மாதம் இருக்கிறது, அந்த மாதத்தினுடைய பிறைகளை எல்லாம் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். ரமலானை சொல்லவில்லை, ரமலான் வருவதற்கு முன்னால் ரமலானுக்கு முன்னிருக்கக்கூடிய ஷஅபானுடைய மாதத்தில் நீங்கள் பிறை பார்ப்பீர்கள் அல்லவா? ரஜபினுடைய 30ஆவதோ அல்லது ரஜபினுடைய 29லோ பிறை பார்த்து ஷஅபான் ஆரம்பமாகிவிட்டது அல்லவா? அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்களா, சஹாபாக்களை பார்த்து அஹிசு ஹிலால ஷஅபான், ஷஅபானுடைய பிறைகளை நீங்கள் எண்ணிக்கொண்டு வாருங்க. ஏனென்றால் பின்னுக்கு ரமலான் என்ற ஒரு மாதம் வருகிறது, அந்த மாதத்தினுடைய ஒரு நாள் வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு தயார்படுத்தலாக எவ்வளவு ஷஅபானை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் பாருங்கள். ஷஅபானிலே அப்படியே ஒவ்வொரு நாளாக எண்ணி வருவார்கள். இன்று பிறை 1, ஷஅபான் பிறை 2 என்று சஹாபாக்களை எண்ண வைத்து ஷஅபான் 29 ஆகிவிட்டால் பிறை பார்க்க ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய சஹாபாக்களோடு பிறை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பிறை தென்படவில்லை. ஷஅபானுடைய இறுதியில் பிறை தென்படாத நேரத்தில் ஒரு நபித்தோழர் ஓடோடி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பிறை கண்டு விட்டேன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டு ரமலானை நீங்கள் அடைத்து கொள்ளுங்கள் என்று நோக்கு நோக்கி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஷஅபானுடைய பிறையை கணக்கிட்டு ரமலானில் ஒரு நாள் கூட வீணாகிவிடக் கூடாது என்று அதை பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே செய்தியைத்தான் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூதாவுத் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் 2325வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹஃபது மின் ஹிலால் ஷஅபான். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு என்றால் ஷஅபானுடைய பிறைகளை பாதுகாத்து வாருங்கள், பிறைகளை தவறவிட்டு விடாதீர்கள் என்று சொல்வார்களாம். அதை அப்படியே பாதுகாத்து வருவார்களாம். எந்த அளவுக்கு தெரியுமா? மாலாயத்து ஹஃபது மின்கை, ஏழைய மாதங்கள்ல பிறைகளை பெருசாக அலட்டிக் கொள்ள மாட்டார்கள், அதிலும் பிறை பார்ப்பார்கள் தான். ஆனால் ஷஅபானுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஏழைய பிறைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள். ஷஅபானை அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினார்கள் என்றால், பின்னுக்கு வரக்கூடிய ரமலானை நாங்கள் தவறவிட்டு விடக்கூடாது என்பதற்காக அதற்கு முன்னிருக்கக்கூடிய ஒரு மாதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த ரமலானுடைய மாதம் என்பது அருள்கள் சுமந்து வரக்கூடிய ஒரு மாதம். இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் சுமந்து வரக்கூடிய மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய சிறப்பை பற்றி சொல்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள், கத் ஜாஅக்கும் ரமலான், உங்களை நோக்கி ரமலான் வந்துவிட்டது, ஷஹ்ருன் முபாரக்குன், அது பரக்கத்து பொருந்திய ஒரு மாதம், அது அருள்கள் வரக்கூடிய ஒரு மாதம். பொருளாதார ரீதியாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலேயும் அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கக்கூடிய ஒரு மாதம் அது ரமலானுடைய மாதம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் தெரியுமா? உலகத்தில மட்டும் நாங்கள் ரமலானை வரவேற்பது கிடையாது, என்னையும் உங்களையும் படைத்த அந்த ரப்பு வானலோகத்தில் ரமலான்
சுவனத்தை எல்லாம் திறந்து கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துஃப்தஹு ஃபீ அப்வாபுல் ஜன்னah, சுவர்க்கத்தினுடைய கதவுகள் எல்லாம் ஸ்பெஷலாக ரமதானுடைய காலத்திலே அல்லாஹ் திறந்து கொடுக்கிறான். ஏனைய மாதங்களிலே இப்படி அல்லாஹ் திறப்பது கிடையாது. ஆனால் ரமதான் வந்து விட்டதுதான் வானலோகத்திலே அல்லாஹ் முதலாவது செய்யக்கூடியது சுவனத்தின் வாயில்களை எல்லாம் அல்லாஹ் திறக்கிறான். அதே போல அப்வாபுல் ஜஹீம், நரகத்தினுடைய வாயில்களை எல்லாம் அல்லாஹ் இழுத்து மூடுகிறான். அது மாத்திரமல்ல, உலகத்திலே அட்டூழியங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய, பாவங்கள் செய்வதற்கு தூண்டக்கூடிய ஷைத்தானுக்கெல்லாம் விலங்கிடுக்கிறான் அல்லாஹ். ரமதானுடைய மாதம் அவ்வளவு சிறப்பான ஒரு மாதம், அல்லாஹ்வே வரவேற்கக்கூடிய ஒரு மாதம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லித் தருகிறார் என்றால், நாங்கள் ரமதானை எவ்வளவு சிறப்பாக அதை கண்ணியப்படுத்த வேண்டும். எங்களுடைய சமூகம் ரமதானை வரவேற்கிறது எப்படின்னு சொன்னா, உலக விடயங்களாகத்தான் வரவேற்பது. வெளிப்படையிலே பள்ளிவாயல்களை அழகுபடுத்துவதிலேயோ வீடுகளை அழகுபடுத்துவதில் மாத்திரம்தான் ரமதானை வரவேற்கிறோம். அல்லது பேஸ்புக்ல அல்லது வாட்ஸ்அப்ல இப்படி ஸ்டேட்டஸ்கள் போடுவதற்கு, இதோ ரமதான் வந்து விட்டது என்று வெடி போடுவதற்கும், ரமதான் வந்து விட்டது என்று பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் செய்திகள் போடுவதற்கும், ரமதான் வந்து விட்டது என்ற செய்தியை யார் முதலாவது பரப்புகிறாரோ அவருக்கு நரகத்தில் விடுதலை கிடைக்கும் என்று யாரோ ஒருவர் பொய்யை அடித்து விட்டால் அப்படியே பரப்புகிற செய்தியாகத்தான் ரமதானை வரவேற்கிற மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் அவ்வாறான ஒரு விடயம் இந்த ரமதான் கிடையாது. பொய்களை பரப்பிக் கொண்டு பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் வரவேற்கின்ற ஒரு மாதம் கிடையாது இந்த மாதம். இந்த மாதம் அமல்களினால் அல்லாஹ்வை தன்னுடைய ரப்பாக ஏற்றிருக்கக்கூடிய நாங்கள் அடிமைத்துவத்தை காட்டக்கூடிய உன்னதமான ஒரு காலம் ரமதானுடைய காலம். இந்த உலகத்தில் அல்லாஹ் பல்வேறு படைப்பினங்களை படைத்திருப்பு மனித வர்க்கத்தை மட்டும் சிறந்த ஒரு படைப்பாக படைத்திருக்கிறார். ஏன் படைத்தான் தெரியுமா? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், அவனுக்கு நான் அடிமை என்பதை காட்டுகின்ற ஒரு நேரம். அல்லாஹ்வை எல்லா நிலைகளிலேயும் வணங்க வேண்டும். லியஅபுதூன், அவனை வணங்குவதற்காக. அபத என்ற வார்த்தை அடிமைத்துவம் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. வணங்குவது மாத்திரமல்ல, நான் அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதை காட்டுகின்ற ஒரு வார்த்தை. எல்லா நிலைகளிலேயும் தொழுகையை எப்படி நான் அவனுக்கு அடிமை, அவனுடைய காலிலே சுஜூதிலே விழுவேன் என்று நாங்கள் விழுகிறோமோ, இதுபோல அல்லாஹ்வுடைய அடிமைத்தனத்தை, அல்லாஹ்வின் மீது நான் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்பதை காட்டுகின்ற ஒரு விடயம்தான் ரமலானுடைய நோன்பு. அல்லாஹ்வுக்காக நான் பசியோடு தாகித்திருப்பேன் என்று சொல்கிற அல்லாஹ், அதாவது நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை காட்டுகின்ற ஒரு இபாதத்தை நாங்கள் எவ்வளவு அழகாக அதை செய்ய வேண்டும். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகளாரை பார்த்து குர்ஆனிலே இப்படி சொல்கிறான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கெல்லாம் அவர் அதாவது இரக்கமுடையவராக, அதாவது ரஹ்மத்துடையவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபியை பொறுத்தமட்டில் அவருடைய இரத்தங்கள் தாயிஃப் மண்ணிலே சிந்தப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த தாயிஃப் வாசிகளை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளி உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் கூட அந்த வெற்றியவர்களை, தனக்கு தன்னுடைய பள்ளை உடைத்தவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தது கிடையாது. தன்னுடைய ஊரை விட்டு அந்த சமூகம் விரட்டிய போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தது கிடையாது. யாரையுமே அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தது கிடையாது. இரக்கமாக தான் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பரிலே ஏறுகிறார். மிம்பரிலே ஏறுகிற போது ஆமீன் ஆமீன் என்று சொல்லி ஏறுகிறார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மா முடித்து இறங்குகிற போது அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் வளமைக்கு மாற்றமாக ஆமீன் என்று சொல்லி ஏறினீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரஹீம அன்ஃபுன், அவன் அழிந்து போகட்டும், அவன் அழிந்து போகட்டும் என்று ஜிப்ரீல் எனக்கு துஆ கேட்டார். நான் மிம்பரிலே ஏறுகிற போது ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்து ரஹீம அன்ஃபுன், அவன் அழிந்து போகட்டும், நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் சபித்தார். அதற்கு நான் ஆமீன் சொல்வேன் என்று சொன்னார்கள். என்னத்தை சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சபித்தார்கள் தெரியுமா? மன் அத்ரக ரமலான், யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து ஃபலம் யுக்பர் லஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் அப்படி எப்படி ரமலானை அடைகின்ற போது எந்த நிலையிலே
ஒரு நேரத்தில் கூட தன்னுடைய ரத்தங்கள் சிந்தப்பட்ட நேரத்தில் கூட சபிக்காத அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே ஒரு மனிதருக்கு சபித்தார்கள் என்றால், அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சபிக்கிறார்கள், அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் சொல்றார்கள் என்றால் ரமலான் எவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. அந்த ரமலானை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அந்த சாபத்திற்கு உரியவர்களாக நானும் நீங்கள் மாறிவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, ரமலானை சரியாக பயன்படுத்துகிற ஒரு நடைமுறையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு திட்டமிடல் வேண்டும். பாடசாலைகளில் நடைபெறுகின்றவர்கள் பாடசாலையில் ஒரு டைம் டேபிள் இருக்கும். அந்த டைம் டேபிளில் தான் அழகாக பாடங்கள் நடைபெறும். பாடம் சரியாக நடைபெற வேண்டுமாக இருந்தால் ஒரு திட்டமிடல் ஒன்று வேணும். திட்டமிடல் சரியில்லாவிட்டால் அந்த பாடசாலை முன்னேற்றத்தை அடையாது. ஆனால் ரமலான் என்பது ஒரு திட்டமிடலோடு இருக்க வேண்டும். உலக விவகாரங்களுக்கு திட்டமிடுகிற நாங்கள் ரமலான் என்று சொல்கிற என்னுடைய மறுமைக்கான ஒன்றுக்கான ஒரு திட்டமிடல் சரியானதாக இருக்க வேண்டும். எனவே ரமலானுடைய திட்டமிடல்களின் முதலாவது திட்டமிடல் என்ன தெரியுமா? ரமலானை நானும் நீங்களும் அடைந்து கொள்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அதுதான் முதலாவது திட்டமிடல். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். எங்களுடைய சலஃபு சாலிஹீன்கள் முன்னுக்கு இருந்த உலமாக்கள் ரமலானை அடைவதற்கு முன்னால் 6 மாத காலம் துஆ கேட்பார்களாம். 6 மாத காலம் துஆ கேட்பார்களாம். எப்படி துஆ கேட்பார்கள் தெரியுமா? ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும் ரப்பே, ரமலானை நான் அடைந்து கொள்ள வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை தந்துவிடு என்று ரமலானுடைய வரவேற்பை, ரமலானை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 6 மாச காலம் துஆ கேட்பார்களாம். அடுத்த 6 மாத காலம் நான் செய்த ரமலானில் செய்த அந்த நோன்புகளையும் அந்த இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள்வாயாக என்று அடுத்த 6 மாச காலம் அவர்கள் பிரார்த்திப்பார்களாம். அப்படியாக இருந்தால் ரமலானை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவர்களும் துஆ செய்ய வேண்டும். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, ரமலானுடைய சிறப்பிலே முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் ரமலானை அடைந்து கொள்வது, அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இப்னு ஹிப்பான் என்று சொல்கிற ஒரு ஹதீஸ் கிரந்தத்தில் 2982வது செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை ஹதீஸ் துறை விரிவுரையாளர்கள் சஹீஹான செய்தி என்று பதிவு செய்திருக்கிறார்கள். ரமலானை அடைந்து கொள்வது எவ்வளவு சிறப்பு தெரியுமா? தல்ஹா பின் உபைதுல்லாஹ் என்று சொல்கிற ஒரு நபித்தோழர், இந்த நபித்தோழர் ஒரு கனவு காண்கிறார். என்ன கனவு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே 2 மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் நண்பர்களாக இருந்தார்கள். ஒன்றாகத்தான் அவருடைய வாழ்க்கை கழித்து கொண்டிருந்தது. ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒன்றாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் ஒருவர் ஜிஹாது செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு இருந்தார். ஜிஹாதுக்கு போனார். அவர் ஷஹீதாக்கப்பட்டார். அடுத்த மனிதரோ 1 வருடம் கழித்து வீட்டிலே சாதாரண ஒரு மரணமாக வீட்டில் படுத்த நிலையிலே அவருடைய மரணம் ஏற்படுகிறது. இந்த இருவரை பற்றியும் தல்ஹா பின் உபைதுல்லாஹ் என்று சொல்ற நபித்தோழர் கனவு காண்கிறார். எப்படி கனவு காண்கிறார் தெரியுமா? இந்த ஷஹீதாக்கப்பட்டவர் சுவனத்திற்கு போவதற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் 1 வருடம் கழித்து மரணித்த வீட்டிலே மரணித்தவர் சுவனத்திற்கு செல்கிறார். ஷஹீதாக்கப்பட்டவரை விட நேரத்தோடு வீட்டிலே மரணித்தவர் போய்விடுகிறார். இவ்வாறு கனவு கண்ட செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களிடத்திலே இப்படி 2 மனிதர்கள் வந்தார்கள் நண்பர்களாக. உங்களிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவர் ஷஹீதாக்கப்பட்டு மரணித்து போனார். அடுத்தவரோ 1 வருடம் கழித்து வீட்டிலே மரணித்து போனார். ஆனால் வீட்டில் மரணித்தவர் அவர் நேரத்தோடு சுவனம் போற மாதிரி நான் கனவு கண்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று ஆச்சரியமாக கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்டார்கள் தெரியுமா? நீங்க இதுல என்ன ஆச்சரியப்பட இருக்கிறது என்று கேட்கிறார்கள் அந்த சஹாபியை பார்த்து. ஏன் ஷஹீத் என்று சொன்னால் இந்த உலகத்திலே தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக செலவழிப்பது என்பது, அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்வது என்பது அதைவிட பெரிய ஒரு நன்மை இல்லையே. உத்தம சஹாபாக்கள் எல்லோரும் பெரும்பான்மையானவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர்கள் தானே. ஷஹீதுடைய நன்மை அவ்வளவே. அவருடைய இரத்தம் உலகத்திலே சிந்தப்படுகிற போது அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அல்லவா? இவ்வளவு சிறப்பு மிக்க ஷஹீதை விட வீட்டில்
வயிற்றிலே மரணித்த அந்த மனிதர் எவ்வளவு அவசரமாக சோழம் போய்விடுகிறாரே என்று ஆச்சரியமாகவே கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து. அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறார்கள், அலைஸ கதி மக்கத ஹாதா பஅத ஸனா, அவர் ஒரு வருடம் இந்த உலகத்தில் இருக்கவில்லையா? அவர் ஷஹீதாக்கப்பட்டவர் மரணத்துக்கு பின்னால் ஒரு வருடம் இந்த உலகத்தில் அந்த மனிதர் வாழ்ந்தார் அல்லவா? அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதற்கு ரமலான், அவர் ரமலானை அடைந்தார் அல்லவா? ஒரு வருஷம் சொனங்கி மரணித்தவர் ஒரு வருட ரமலானை அடைந்தார் அல்லவா? ஃபஸாமஹு, அதில் அவர் நோன்பு நோற்றார் அல்லவா? ஃபஸல்லா கதா வகதா சஜதத்தன் ஸனா, அவர் அந்த ரமலானிலே அல்லாஹ்வுக்காக இப்படி எல்லாம் சுஜூது செய்தார் அல்லவா? இந்த ஒரு நன்மைக்காகவே அவர் நேரத்தோடு சுருக்கம் போய்விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபலம்மா பைனஹுமா அபஅது மா பைன ஸமாஇ வல் அர்த், ஷஹீதாக்கப்பட்டவரை விட நேரத்தோடு சுவனம் போனாரே இந்த மனிதனுக்கும் ஷஹீதுக்கும் இடையே ரமலானை யார் அடைகிறாரோ அவருக்கு ரமலானை அடையாளத்திற்கும் இடையிலான தூரம் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான தூரம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அப்படியாக இருந்தால் ரமலான் அடைந்து கொள்வது என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சென்ற வருடம் எங்களோடு இந்த பள்ளிவாயலில் ரமலானில் தொழுதவர்கள் இன்று கபராளிகளாக இன்று இருக்கிறார்கள். சென்ற வருடம் எங்களோடு கியாமுல் லைல் தொழுதவர்கள், எங்களோடு நோன்பு நோற்றவர்கள், எங்களோடு பெருநாள் தொழுதவர்கள் எல்லாம் இன்று கபரிலே மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதுவே என்னுடைய கடைசி ரமலானாக இருந்து விட்டார். இன்னும் ரமலான் ஆரம்பிக்கவில்லை. ஷஅபானுடைய இறுதி பந்தி என்னுடைய வாழ்க்கையின் இறுதி பந்தாக இருந்து விட்டார். இந்த உணர்வு வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நான் துஆ கேட்க வேண்டும். ரப்பே, இந்த வருட ரமலானை அடைந்து கொள்கின்ற பாக்கியத்தை தாய் என்று அல்லாஹ்விடத்திலே அனுதினமும் கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் எத்தனை செய்திகளை பார்க்கிறோம். தலை நோம்பிலே மரணித்தவர்கள் இல்லையா? தலை நோம்பில் மரணித்தவர்கள் இல்லையா? தலை நோம்புக்கு முன்னால் மரணித்தவர்கள் இல்லையா? தலைப்பை தென்படுவதற்கு முன்னால் மரணித்தவர்கள் இல்லையா? எனவே ரமலானை அடைந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இதற்கு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரமலானை அடைந்து விட்டால் எங்களுடைய திட்டம் எல்லாம் ரமலானை எப்படி பயன்படுத்துவது என்ற திட்டமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய திட்டமிடல்கள் எப்படி இருக்கிறது தெரியுமா? உலக விவகாரங்களுக்காகத்தான் திட்டமிடுகிறோம். உலக விஷயமாகத்தான் டைம் போடுறது. ரமலான் ஒரு மாசம் லீவ் வருது. இன்றைக்கு பாடசாலையெல்லாம் ஸ்கூல் லீவ். நேற்றைய செய்தி, பாடசாலைகளில் இந்த முறை டியூஷன் வைக்க இயலாது. எங்க சமூகம் என்ன செய்ய தெரியுமா? ஒரு மாசம் லீவ் வருதுன்னு சொன்னா உடனே அந்த ஒரு மாசத்துக்குள்ளதான் டியூஷன் எல்லாம் போடுறது. இந்த ரமலானுக்குள்ள எல்லா டியூஷனும் போடுறது, எல்லா பாடத்திற்கும் டியூஷன் போடுறது. உலக விவகாரங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பது ரமலானிலே. இபாதத்துகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதே கிடையாது. இபாதத்துகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதே கிடையாது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ரமலான் என்பதை சஹாபாக்கள் எப்படி நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? புதிய வருடம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான்ல அதிகம் நோன்பு பிடிப்பார்கள் என்ற செய்தி படித்திருக்கிறோம். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஷஅபான்ல அதிகம் நோன்பு பிடிப்பார்கள் தெரியுமா? ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஷஅபான்ல நோன்பு பிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா விட மாட்டார்களா என்று எண்ணுகிற அளவுக்கு பிடிப்பார்களாம். விட்டார்கள் என்றால் பிடிக்க மாட்டார்களா என்று எண்ணுகிற அளவுக்கு விட்டு விடுவார்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஷஅபானிலே தான் அதிகமாக நோன்பு பிடிப்பார்கள் ரமலானுக்கு பிறகு. ஏனென்று கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகின்றன. ஒரு வருடம் இந்த உலகத்தில் நாங்கள் செய்கின்ற எல்லா அமல்களையும் மலக்குகள், அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், அனைத்தையும் எடுத்து காட்டக்கூடிய மாதம் ஷஅபானுடைய மாதம். ரமலான் என்பது என்னுடைய புதிய வருடத்திற்கான கலால்களில் எழுதப்படுகின்றன. அதான் லைலத்துல் கத்ர். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரிலே குர்ஆனை இறக்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ் சூரா துஹானிலே சொல்கிற போது இப்படி சொல்லி காட்டுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா. இந்த குர்ஆனை அருள் பாலிக்கப்பட்ட ஒரு இரவிலே இறக்கினோம். இந்த குர்ஆன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். ஒவ்வொரு விடயங்களையும் பிரித்து எழுதப்படக்கூடிய நாள். அதனால் என்னுடைய ஒரு வருடத்திற்கான கட்டளைகள் எழுதப்படக்கூடிய நாள் ரமலானுடைய மாதம்.
சஹாபாக்கள் ஷஅபானை எப்படி பார்த்தார்கள் தெரியுமா? வருஷ கடைசி என்று பார்த்தார்கள். ஷஅபான்ல எல்லாத்தையும் முடிச்சிடணும். நான் போன வருஷத்துல விட்ட நோம்பெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்வார்கள், நாங்கள் மாதவிடாய் காலத்தில் விட்ட நோம்புகளை எல்லாம் ஷஅபான்ல முடிச்சுக் கொள்வோம். ஏனென்றால் ரமதான் வந்துவிட்டால் புதிய வருடம் ஒன்று வந்துவிட்டது, என்னுடைய பட்டோலைகள் புதிதாக எழுதப்பட இருக்கிறது, அதுல நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள் எல்லோரும் ரமதானை அப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இபாதத்துகளுக்காக பயன்படுத்துவதே கிடையாது. எங்களை திட்டமிடதெல்லாம் இப்ப 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒரு மாசம் லீவ் வருது, போயிட்டு கடையில நிக்கலாம், போயிட்டு கடையில ரெண்டா உடுப்பு கடையில ரெண்டா சம்பளமாவும் போயிடும், உடுப்பாவும் போயிடும். எங்க ஆட்கள யோசனை இப்படித்தான், இபாதத் செய்ய வேண்டும் என்ற யோசனையே வராது. உழைப்பது என்றும் உலக விவகாரங்களுக்குத்தான் ரமதானை நாங்கள் பயன்படுத்துவது. பெண்கள் என்ன செய்வார்கள்? யூடியூப்ல பார்த்து இஃப்தாருக்கு என்ன சமைக்கிறது, சஹருக்கு என்ன சமைக்கிறது, இப்படித்தான் திட்டமிடுதல். நான் என்ன இபாதத் செய்ய போகிறேன் என்று திட்டமிடுவதே கிடையாது. ரமலான்ல எங்க உடுப்பெடுக்க போகணும், எத்தனை உடுப்பெடுக்கணும், யார்கிட்ட எந்த பொருளை தைக்கிறா, அந்த டைலர்ட்ட எத்தனை மணிக்கு கொடுக்கணும், நான் 5 உடுப்பெடுக்கணும், இதுக்குத்தான் திட்டமிடுதலை உடைய ரமலான் உலக விவகாரங்களுக்கு திட்டமிடுகிற ஒன்றாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி பார்த்தது கிடையாது. தாருல் ஹிஜ்ரா என்று சொல்கிற ஒரு இமாம் இருக்கிறார். இமாம் தாருல் ஹிஜ்ரா, மதீனாவில் பிறந்து மதீனாவிலே மரணித்த ஒரு இமாம், மாலிக் இமாம். இவர்தான் ஹதீஸ் கிதாபுகளை முதலாவது எழுதியவர். முஅத்தா மாலிக். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எந்த நாளும் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிக்கொண்டே படித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் மதீனா பள்ளிவாசல்ல பாடம் எடுப்பார். ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் பாடம் எடுக்க மாட்டார். அப்படியே ஹதீஸ் கிதாபுகளை எல்லாம் வைத்து விட்டு அது குர்ஆனுடைய மாதம், நான் அல்லாஹ்வோடு இபாதத் செய்ய வேண்டிய மாதம் என்று அவர் வணக்க வழிபாடுகளின் பாடும் குர்ஆன் ஓதுவதின் பாடும் மீண்டு விடுவாராம். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, சலஃபுகள் ரமலானை எப்படி திட்டமிட்டு இருக்கிறார்கள்? இபாதத்துகளினால் அலங்கரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திட்டமிட்டு இருக்கிறார்கள். எங்களுடைய ஒவ்வொரு திட்டமிடலும் இந்த வருகிற ரமலானை நல்ல முறையில் நான் கழிக்க வேண்டும். சென்ற ரமலான் ஒழுங்காக என்னால் நோன்பு பிடிக்க கிடைக்கவில்லை, சென்ற ரமலான் ஒழுங்காக நான் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்கவில்லை, சென்ற ரமலானில் நான் ஒழுங்காக கியாமுலை தொழ கிடைக்கவில்லை, சென்ற ரமலான் எனக்கு அசிங்கமாக போய்விட்டது, என்னுடைய ரமலான் ஒழுங்காக நான் அதை பூர்ணப்படுத்தவில்லை, இந்த வருட ரமலான் அப்படி போய்விடக் கூடாது, நபிகளுடைய சாபத்திற்கு நான் ஆளாகிவிடக் கூடாது என்ற உணர்வு இந்த உரையில் இருந்து உங்களுக்கு வர வேண்டும். இன்றோடு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா செய்து மீள வேண்டும். உங்களுடைய திட்டமிடல்கள் வருகின்ற ரமலான் நல்ல முறையிலே நாம் கழிக்க வேண்டும் என்ற செய்திகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரமலானுடைய அடுத்த நிகழ்வாக மிக முக்கியமான ஒன்றுதான் குர்ஆன் ஓதுகிற நிகழ்வு. ஏன் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம்? ரமலான் மாசம் ஏன் இவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்கிறது? அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். ரமலான் மாசத்தில் குர்ஆன் மட்டும் இறங்கிராவிட்டால், குர்ஆன் ரமலான் மாசத்தில் இறங்கி இருக்காவிட்டால் ஏனைய மாதங்களை போல்தான் ரமலான் இருந்திருக்கும். ஆனால் ரமலானில் குர்ஆன் இறங்கி இருக்காவிட்டால் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிற போது இப்படி சொல்லி காட்டுகிறார். பக்ராவிலே ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலானுடைய மாதம், ரமலானுடைய மாதத்தில் தான் நாங்கள் குர்ஆனை இறக்கினோம். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது தெரியுமா? ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு அது நேர்வழி காட்டும். என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை வருகிறதா, அந்த பொருளாதார பிரச்சனைக்கான தீர்வு அது குர்ஆனில் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனை வருகிறதா, அதற்கான தீர்வு குர்ஆனில் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிள்ளை வளர்ப்புக்கு சந்தேகம் வருகிறதா, அதற்கான தீர்வு குர்ஆனில் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனையா, அதற்கான தீர்வு குர்ஆனில் இருக்கிறது. இப்படி எல்லா வகையிலையும் அது நேர்வழி காட்டக்கூடியது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் குர்ஆன் மாற்றத்தை செலுத்தி இருக்கிறதா?
அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் குர்ஆனை பற்றி இன்னும் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் தெரியுமா? வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அது தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நல்லது எது, கெட்டது எது என்பதை பிரித்து காட்டக்கூடிய ஒன்றாக இந்த குர்ஆன் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர். குர்ஆன் இறங்கிச்சு அல்லவா? அல் குர்ஆன் உங்களுக்கு நேர் வழி காட்டுகின்ற இந்த குர்ஆன் இறங்கியது அல்லவா? அதற்காகவே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர், அந்த மாசத்தை நீங்கள் அடைந்து கொண்டால் நீங்கள் நோன்பு நோக்கிக் கொள்ளுங்கள். ஏன் நோன்பு நோக்கிறோம்? ஏன் நோன்பு நோக்கிறோம் தெரியுமா? எனக்கு நேர் வழி காட்டிய குர்ஆன் இறங்கியது. ரப்பு எனக்கு குர்ஆனை இறக்கினானே, அதற்கு நான் அவனுக்கு நன்றி உடையவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரமதானில் நாங்கள் நோன்பு நோக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த சபையிலே 40 வருடங்கள், 30 வருடங்கள், 20 வருடங்கள் ரமதானை அடைந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் 20 வருடம், 30 வருடம், 40 வருடம் அடைந்த ரமலானில் எத்தனை தடவை அல் குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்திருக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவர்களும் என்னுடைய உள்ளத்தில் கை வைத்து கேட்க வேண்டும், எத்தனை தடவை குர்ஆனை நான் ஓதி முடித்திருக்கிறேன். எங்களில் அதிகமானவர்கள் சென்ற ரமலானில் குர்ஆனை துறந்தவர்கள் இப்பொழுதும் தூசி படித்ததாகவே வீடுகளிலே இருக்கும். சில பள்ளி வாயில்களுக்கு போய் பார்த்தால் பள்ளி வாயில்களில் அடிக்கப்பட்ட குர்ஆன் அடிக்கப்பட்டதாகவே இருக்கும். அதை தூசி தட்டுவதற்கு ஆட்களே இல்லாத அளவுக்கு வீடுகளிலேயும் தூசி படித்ததாகவே இருக்கிறது. வீட்டில டிவி தூசி படித்ததாக இருக்காது, எப்போதும் டிவி போடப்படும். வீட்டிலே போன் தூசி படித்ததாக இருக்காது, எப்போதும் அது போடப்படும். வீட்டில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்கள், ஸ்கூல் பாட புத்தகங்கள் அழகாக உரைபடப்பட்டு அழகாக பேணி பாதுகாக்கப்படும். ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு கலர்ல ஒன்று கொண்டு வாங்க சொல்லப்பட்டிருக்கும். அழகாக செய்து வைத்திருப்போம். என்றாவது என்னுடைய குர்ஆன் அழகாக இருக்கிறது, என்றாவது என்னுடைய குர்ஆனுக்கு உரை போட்டிருக்கிறோமா, என்னுடைய குர்ஆனை திறந்து பார்த்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், நான் கடைசியாக எப்பொழுது குர்ஆனை திறந்து பார்த்தேன்? குர்ஆனை பற்றியதான தொடர்பு அருகிக் கொண்டு வருகிறது. இன்று போன்களில் மூழ்கி இருக்கிறோம், பேஸ்புக்கிலே மணிக்கணக்கிலே இருக்கிறோம், வாட்ஸ்அப்பிலே மணிக்கணக்கிலே இருக்கிறோம். ஆனால் அல் குர்ஆனை துறந்து பார்ப்பதற்கு மனம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். உலக விவகாரங்களை பற்றி பேசுவதற்கு எவ்வளவு நேரங்களை கொடுக்கிறோம். ஆனால் என்னை படைத்த ரப்பு நாளைக்கு என்னிடத்திலே குர்ஆனை பற்றி கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வேன் என்ற அந்த உணர்வு இல்லாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் உங்களுக்கு பரிசு வீசும். இந்த ரமலானும் இந்த நோன்பும் குர்ஆன் உங்களுக்கு கபரிலே பரிந்து வீசும். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல் பாட புத்தகங்கள் எல்லாம் எங்களுக்காக பரிந்து பேசாது, உலகத்தோடு முற்றுப்பட்டு விடும். என்னுடைய வாழ்க்கை என்பது மறுமைக்கான ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முஹம்மதிலே இப்படி சொல்லி காட்டுகிறார், வல்லதீன கஃபரு யதமத்தஊன வ யஅகுலூன கமா தஅகுலுல் அன்ஆம். காபிர்களை பற்றி எல்லாம் சொல்றான். எங்கட ஊர்ல நாங்க பக்கத்துல எங்களோட அந்நிய சம்பத்தோடு வாழ்கிறோம். அவர்களும் எங்களை போன்ற மனிதர்கள் தான். நாங்க எங்களுக்கு பசி வந்தால் சாப்பிடுகிறோம், அவர்களும் சாப்பிடுகிறார்கள். நாங்களும் பிள்ளை குட்டி பெற்றிருக்கிறோம், அவர்களும் பிள்ளை குட்டி பெற்றிருக்கிறார்கள். நாங்களும் உடை அணிந்திருக்கிறோம், அவர்களும் உடை அணிந்திருக்கிறார்கள். நாங்களும் படிக்கிறோம், அவர்களும் படிக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன கஃபரு யதமத்தஊன வ யஅகுலூன கமா தஅகுலுல் அன்ஆம். காபிர்கள் பிள்ளை குட்டி பெற்கிறார்கள், சுகம் அனுபவிக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். எது போல தெரியுமா? கமா தஅகுலுல் அன்ஆம். ஆடு மாடுகளும் பிள்ளை குட்டி பெற்கிறது, ஆடு மாடுகளும் சாப்பிடுகிறது. இது போலதான் அவர்கள். ஆனால் மூமின்கள் அப்படி அல்ல. இந்த உலகத்தில் சாப்பிட்டு உண்டி கழித்து விட்டு போவது கிடையாது. அத்துன்யா மஸ்ராத்துல் ஆகிரா. எங்களுடைய வாழ்க்கை என்பது மறுமைக்கான ஒன்றாக இருக்க வேண்டும். நான் மரணித்து விட்டால் எந்த ஒரு கபருக்குள் என்ன வரப்போகிறது? அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த ரமலானும் இந்த குர்ஆனும் தான் நாளைக்கு என்னுடைய கபருக்கு வரப்போகிறது. நான் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய சொத்துக்கள் நாளைக்கு வரப்போவது கிடையாது. எனவே கபருக்குள் எனக்காக பரிந்து பேசக்கூடிய ஒன்றாக இந்த குர்ஆன் இருக்கும்.
குர்ஆனோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ரமலானில் குர்ஆனோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுந்திருந்து குர்ஆனை ஓதியா என்று அல்லாஹ் கேட்டால் என்ன முகத்தோடு ஓத தெரியாது என்று சொல்வது? அல்லாஹ்வுடைய தூதர் திக்கி திக்கி ஓதினால் கூட 2 மடங்கு நன்மை என்று சொன்னார்களே. குர்ஆனை ஓதுங்க, விற்கப்பட வேண்டாம். ஓத தெரியாதவர்கள் இருப்பீர்கள். 50-60 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டோம். இன்னும் குர்ஆன் ஓத தெரியாதவர்களாக இருக்கிறோமாக இருந்தால் எங்களை விட கேடு விட்டவர்கள் யார் இருக்கிறார்? எப்படி அல்லாஹ் காவிரிகளை பற்றி அன்ஆம் என்று கால்நடைகள் என்று சொல்கிறானோ அந்த நிலைக்கு நான் ஆளாகிவிடக் கூடாது. எனவே இந்த ரமதான் குர்ஆனை படிக்கக்கூடிய ஒரு ரமதானாக திட்டமிட்டு எங்களுடைய ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ரமலானை திட்டமிட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சில விடயங்களை மாத்திரம்தான் ஞாபகப்படுத்தினேன். அதே போல மிக முக்கியமாக நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு ஹதீஸ் தான், அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரில் ஏறுகிற போது ரமலானுடைய மாதத்தை அடைந்து பாவங்கள் மன்னிக்கப்படாதவர்களாக இந்த ரமலானை கடந்து விட்டால் சாபத்துக்குரியவர்களாக மாறிவிடுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை எச்சரித்தார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லோருமே மிம்பரில் உரையாற்றக்கூடிய நானாக இருக்கலாம், கீழே உரையை கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கலாம், நாங்கள் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள். மனிதன் தனிமையில் வந்துவிட்டால் அவன் பாவம் அவனுக்கு இலவசமாக செய்து கொண்டிருப்பான். ஷைத்தான் அதற்கான தூண்டுதல்களை சொல்லிக் கொண்டிருப்பான். 4 பேருக்கு மத்தியிலே நல்லவர்களாக இருக்கலாம், அழகான ஆடைகளை அணிந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் தனிமையில் நாங்கள் பாவம் செய்வதற்கு போய்விடுவோம். இந்த இடத்தில் வட்டியோடு தொடர்புடையவர்கள் இருக்கலாம், இந்த இடத்தில் பெண்களோடு தகாத முறையில் உறவோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம், இந்த இடத்தில் களவெடுக்கக்கூடியவர்கள் இருக்கலாம், இந்த இடத்தில் பொய் சொல்லக்கூடியவர்கள் இருக்கலாம், இந்த இடத்தில் எல்லா பாவங்களும் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் எல்லோரும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் மனிதனாக படைத்திருக்கக்கூடிய எங்களை பாவம் செய்ய வைப்பான். ஆனால் பாவியாக மரணிப்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அவன் பாவம் செய்தால் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வர வேண்டும், நான் அடிமை என்பதை காட்ட வேண்டும். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்து விட்டார். ஆனால் அல்லாஹ் அந்த மனிதருக்கு மன்னிப்பை கொடுத்தான். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவருக்கு நேர்வழி வந்தது. உடனே தான் செய்தது தவறு என்று ஏற்றுக்கொண்டார். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார், நான் செய்தது பிழைதான் ரப்பே என்று ஏற்றுக்கொண்டார். உடனடியாக அல்லாஹ் மன்னித்தான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருந்து அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அந்த ஊரை விட்டு சென்று விட்டார் என்பதற்காக அல்லாஹ் அவரை கடலிலே மூழ்கடித்து மீனுடைய வயிற்றிலே நிப்பாட்டி வைத்த நேரத்திலே அவர் துஆ கேட்டார், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நான் அநியாயக்காரனாக இருக்கிறேன் ரப்பே, என்னை மன்னித்து விடு என்று கேட்டார். அல்லாஹ் மன்னித்தான். அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளே, 100 கொலை செய்தவனையும் அல்லாஹ் மன்னித்ததாக ஹதீஸ்களிலே படிக்கிறோமாக இருந்தால் அல்லாஹ் ரஹ்மான். இந்த ரமலான் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பமாக தருகிறான் என்றால் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மீள வேண்டும். அடுத்த ரமலான் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று யாரும் சொல்ல முடியாது. அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளே, வரக்கூடிய ரமலான் தான் என்னுடைய இறுதி ரமலான். அந்த ரமலானை நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனித புனிதனாக நான் மாறி இருக்க வேண்டும் என்ற நியதியை நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இப்படி சொல்கிறான், கம் தரகு மின் ஜன்னாத்தி வ அயூன். எத்தனையோ பேர் தோட்டங்களையும் அதே போன்று ஊற்றுக்களையும் வஸுரூஇன் வ மகானின் கரீம், பெரும் தோட்டங்களையும் பெரும் அதாவது பழம் தரக்கூடிய மரங்களை எல்லாம் விட்டு விட்டு போயிருக்கிறார்கள். உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் யோசிச்சு பாருங்க, எங்களோட ஊர்ல நாங்க இருக்கக்கூடிய இல்ல, எங்களோட வாப்பா இருந்தால், அவரோட வாப்பா இருந்தால், இன்றைக்கு அவங்க எல்லாம் எங்கே
கபருக்குள்ள இருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்க இருக்கிறோம், நாளைக்கு நாங்கள் மன்னித்து விட்டால் இந்த சொத்துக்களை எல்லாம் எங்களுக்கு பின்னுக்கு வரக்கூடியவர்கள் அனுபவித்து போவார்கள். ஆனால் நீங்கள் மறதிக்காக தயாராக இருக்கக்கூடியவர்கள், அங்கு நீங்கள் வர இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சூரா ஃபுர்கானில் அல்லாஹ் சொல்லுகிற போது வமன் தாப வஆமன வஅமில ஸாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அவன் பக்கம் மீண்டு வந்து விட்டால் செய்த பாவத்தை எல்லாம் நன்மையாக மாற்றி விடுவார். அல்லாஹ் சொல்லுகிற வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை நம்பி இந்த ரமலானை நல்ல முறையில் கழித்து அல்லாஹ்வின் பக்கம் மீளுவோமாக. நாங்கள் தௌபா செய்து சிறந்த மனிதர்களாக மீளுகின்ற போதுதான் ஈருலகில் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்தல் புரிவான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, வரக்கூடிய ரமலானை நல்ல முறையில் கழித்துக் கொள்வோமாக. தொழுகையில் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம், கியாமுல் லைலில் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். நோயை காரணம் சொல்லி சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் நோம்பை விட்டுவிடாமல் தொடர்ச்சியாக பிடிப்போம். எங்கள் சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, காலில் புண்ணுன்னு சொல்லி நோம்பு பிடிக்க வைப்போம். சும்மா முள்ளு குத்திக்கும் காலில், இதுக்கு நோம்பு பிடிக்க வைப்போம். கேட்டா நான் நோயாளி நோட்டிக்கிட்டு வரேன். இப்படித்தான் எங்கள் சமூகத்துல சாட்டு போக்கு சொல்லி இபாதத்துகளை எல்லாம் கணக்கில்லாத ஒரு சமூகமாக மாறி இருக்கிறார்கள். எனவே இப்படி சாட்டு போக்கு எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம், படைத்த ரப்புக்கு முன்னால் தப்பித்துக் கொள்ள முடியாது. எனவே ரமலானை அழகான முறையில் திட்டமிட்டு ஈருலகில் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சேர்த்தவர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்கீமுஸ் ஸலாம்.